வணக்கம். ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி வாசிக்கிறதுன்றதை பற்றி இன்றைக்கி 2வது வீடியோங்க. முதல் வீடியோ நாம் எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறது அப்படின்றத முன்கூட்டியே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வரும் வீடியோவில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி வாசிக்கலாம், எப்படி புரிஞ்சிக்கலாம் எளிமையில் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்கள் கேள்விகள் சொல்லுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கொள்ள முயற்சி செய்கிறேன். சரிங்க, ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது அது பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அது பாருங்கள், இன்னும் எளிதாக புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. சரி, இப்போ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? முதல்ல இருப்பது அசெட்ஸுங்க. அசெட்ஸ்னா சொத்து, கம்பெனியோட எல்லா சொத்துக்கள் விவரமும் அந்த அசெட் செக்ஷனில் இருக்கும். ஸோ அசெட்ஸுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பில்டிங், நிலம், மிஷின்ஸ் இதெல்லாம் அசெட்ஸாக இருக்கும். இப்போ ஒரு அசெட் ஒரு கம்பெனிக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்தில் பார்க்கலாங்க. இப்போ ஒரு கம்பெனி நான் நடத்துகிறேன், அது ஒரு பிஸ்கெட் தயாரிக்கிற கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஒரு மிஷின் இருக்குது, அது பிஸ்கெட் தயாரிக்கிற மிஷின். இப்போ ஒரு புது மிஷின் நான் வாங்க போகிறேன், எனக்கு மிஷின் எல்லாமே அசெட்ஸ் தான். இப்போ ஒரு புது மிஷின் ஒன்று வாங்க போகிறேன், ஒரு புது அசெட் வாங்க போகிறேன்னா அப்படின்னு பிளான் பண்ணுறேன். இப்போ அதுக்கான காசு எனக்கு எங்கேருந்து வரும்? அந்த மிஷின் வாங்கிறதுக்கு அந்த காசுக்காக நான் ஒன்று பேங்குக்கு போயிட்டு லோன் எடுப்பேன், இல்லைன்னா முன்கூட்டியே என் கையில் இருக்கிற காசை அதில் முதலீடு செய்வேன். அது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து கூட நான் எடுக்கலாம். ஸோ இந்த 2 இடத்துலேருந்து நான் பணம் எடுத்து அந்த அசெட்ஸை வாங்கலாம். ஸோ இதுதான் அசெட்ஸ்ன்றது புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ், அதுதான் கடன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கடன் எடுத்து ஒரு அசெட்டுக்கு இன்வெஸ்ட் செய்ய போகிறோம் இல்லை வாங்க போகிறோம், அதுதான் லைபிலிட்டிஸ், அதுதான் கடன். இல்லைனா முன்கூட்டியே என் கையில் காசு இருக்குது, கம்பெனியோட லாபத்துலேருந்து எடுக்கிறேன், இல்லைனா ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்துலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். அசெட்ஸ் சொத்துக்கள், லைபிலிட்டிஸ் கடன், நம்ம அந்த கம்பெனி திரும்பி கொடுக்க வேண்டியது, ஷேர் ஹோல்டர்ஸோட பணம். ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் மற்றும் ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி சேர்ந்தது தான் அசெட்ஸ். ஸோ அசெட்ஸ் வாங்கின பணம் எங்கேருந்து வந்திருக்கு? ஒன்று லைபிலிட்டிஸ்லேருந்து வரணும், இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எக்விட்டிலேருந்து வரணும். ஸோ இதுதான் 3 விஷயங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம டீட்டெயில்டாகவே இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா பிரிட்டானியாவோட பேலன்ஸ் ஷீட். இது பேலன்ஸ் ஷீட்டில் சொன்ன மாதிரி அசெட்ஸ் பாருங்கள், ஒரு செக்ஷன் மேலே அசெட்ஸ்ன்னு இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும்? இக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். இது கிளியராக இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, நம்ம ஒரு செக்ஷனும் டீட்டெயில்டாகவே ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்த மாதிரியே பேலன்ஸ் ஷீட்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டுக்கு மேலே இருக்கிறது பாருங்கள், இந்த நம்பர்ஸ்லாம் இன் ருபீஸ், இன் க்ரோர்ஸ், சில டைமில் மில்லியன்லையும் இருக்கும். ஆனால் இந்த கம்பெனி பிரிட்டானியா கம்பெனி க்ரோர்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. 2019, அது பக்கத்திலேயே 2020. ஸோ பிங்க் பேக்ரவுண்ட் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2020க்கான நம்பர்ஸ். ஃபினான்ஷியல் இயர்ஸ்னா 2019-20 2020ன்னு சொல்லுவாங்க, 2018-19 அண்ட் 2019ன்னு சொல்லுவாங்க. எந்த வருஷத்தில் முடியுதோ அந்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நோட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லையும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ்ன்ற செக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த நோட் செக்ஷனில் தான் இந்த ஒரு லைன் ஐட்டமோட டீட்டெயில்டாக இருக்கிற விஷயங்கள் புரிந்து கொள்வோம். சரிங்க, முதல்ல பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் அண்ட் இக்விட்டி விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன முதல்ல பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸை பற்றி நாம் முதல்ல பார்ப்போம். ஸோ இக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் செக்ஷனில் முதல் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்விட்டி. அதில் 2 இருக்குது. ஒன்று இக்விட்டி ஷேர் கேபிட்டல், இன்னொன்று அதர் இக்விட்டி. ஸோ இக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா என்ன? இக்விட்டி ஷேர் கேபிட்டல் அது டீட்டெயில்டு நம்ம பார்க்கணுன்னா நோட்ஸ் 18ல் போய் பார்த்தா நமக்கு விவரம் கிடச்சிரும். ஆனால் சிம்பிளாக நான் சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ, ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். இப்போ ஃபேஸ் வேல்யூ பிரிட்டானியா அது எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரியும், அது 1 நினைக்கிறேங்க. அது நான் பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்துட்டேன். ஸோ இப்போது நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸையும் பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 கோடி கிட்டத்தட்ட ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1 இன்டூ 24 crores ஆட் க்ரோஸ். ஸோ மொத்தமாக வேல்யூ பார்த்தீங்கன்னா 24 crores வருது. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்,
இங்கேயும் பார்த்தீங்கன்னா 24.05 அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஷேர் கேபிட்டல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணும்போதும் 24.05 crores தான் இருக்குது. அவங்க பேலன்ஸ் ஷீட்லையும் 24.05 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எளிமையான விதம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை சிம்பிளாக இப்படி கேல்குலேட் பண்ணிடலாமா? இது ஒரு விதம். இல்லைனா இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜும் எடுப்பாங்க. ஸோ அது ஒரு கம்பெனியை பொறுத்து. இவங்க எப்படி டீட்டெயிலாக எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும்னா நோட் நம்பர் 18 இருக்குது. அதில் போய் நம்ம வாசிச்சு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லாம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ நாம அடுத்தது பார்க்கலாம். சரிங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி 24.05 crores வந்ததுன்றது. இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா அதர் ஈக்விட்டி அப்படின்னு இருக்கு. அதர் ஈக்விட்டியில் நோட் நம்பர் 19 அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,250.60 crores. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம எங்கே போனோம்? நோட் நம்பர் 19. சரிங்க, இப்போ நம்ம நோட் நம்பர் 19ல் இருக்கிறோம். ஸோ நோட் 19ல் என்ன கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரிசர்வ்ஸ் மற்றும் சர்ப்ளஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அமௌண்ட்னா அவங்க பணத்தை ஒரு விஷயத்துக்கு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் ரிசர்வ்ஸாக காட்டியிருக்காங்க. இதெல்லாமே இந்த கம்பெனியோட விருப்பப்படியும் ரூல்ஸ் பிரகாரம் தான் செய்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2018 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா 2019க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டீட்டெயில்டாகவே வாசித்து பார்க்கலாம். நம்ம நேரம் கருதி விரைவாக போனோம் அப்படின்னா இதில் முக்கியமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ் மற்றும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அப்புறம் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லாபத்திலேருந்து வர பணத்தை ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸில் போடுறாங்க. ஸோ நம்ம P&L ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போதே 1484 கோடிகள் லாபம்னு பார்த்துருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் பக்கெட்டில் போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி ப்ரீமியம்ஸ் வந்து நம்ம இந்த போனஸ் அனௌன்ஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஃபேஸ் வேல்யூக்கு அதிகமாக ஒரு ஷேருக்கு அவங்களுக்கு விலை கிடச்சிதுன்னா அந்த அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்காங்க. அது தவிர ஜென்ரல் ரிசர்வ்ஸ், கேபிட்டல் ரிசர்வ்ஸ் வந்து தொலைநோக்கு பார்வையில் லாங் டேர்மில் ஏதாவது கம்பெனிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கான்னு பார்த்து தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் பெரும்பாலும் பெரிய அமௌண்ட் இருக்காது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 0.43 தான் இருக்குது. ஸோ ஜென்ரல் ரிசர்வ்ஸ்லையும் வச்சுருக்காங்க. அப்புறம் டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்ஸ், டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ கடன் வாங்கியிருக்க பாண்ட்ஸ் மாதிரி தான் அது. ஸோ பாண்ட்ஸ் பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குங்க, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ பாண்ட்ஸ் மாதிரி தான் டிபென்ச்சர்ஸும் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மெச்சூர் ஆகும்போது அதுக்கான பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் பணத்தை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் என்னென்ன பணம் போட்டு வச்சுருக்காங்க, எவ்வளோ பணம் போட்டு வச்சுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதர் ஈக்விட்டிஸோட கணக்கில் வரும். ஸோ அதர் ஈக்விட்டிஸோடது டோட்டல் அமௌண்ட் பார்க்கும்போது இங்கே என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு தான் அங்கே பேலன்ஸ் ஷீட்டில் காட்டியிருக்காங்க. சரிங்க, அந்த நோட்ஸ் 19 கீழே இந்த ஒரு அக்கௌண்ட்டோட பற்றியான டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க, என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ புரியாதவங்க அது வாசித்து பார்த்தாலும் புரிஞ்சுக்கலாம். கேபிட்டல் ரிசர்வ்னா என்ன, டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னா என்ன, ஜென்ரல் ரிசர்வ்னா என்ன, ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்னா என்ன, டிவிடெண்ட்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க அந்த நோட்ஸ் 19 கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம ஈக்விட்டி செக்ஷன் கீழே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா என்னென்னு பார்த்துட்டோம், அதர் ஈக்விட்டிஸும் பார்த்துட்டோம். இப்போ மீதி இருக்கிறது லைபிலிட்டிஸும் அசெட்ஸும் தான். ஸோ இப்போ லைபிலிட்டிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். லைபிலிட்டிஸை பற்றி பார்க்கும்போது அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நான் கரண்ட், இன்னொன்று வந்து கரண்ட். நான் கரண்ட்னு பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு அப்புறமா தான் அந்த லைபிலிட்டிஸை பே பண்ண போகிறாங்க கம்பெனி. கரண்ட் அப்படின்னா 12 மாதத்துக்கு உள்ளாரே அந்த லைபிலிட்டிஸ் எல்லாம் பே பண்ணணும், அதாவது அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கணும், அதுதான் கரண்ட். ஸோ இந்த 2 வகையும் இருக்குது. முதல்ல நாம் நான் கரண்ட் லைபிலிட்டிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ், அதர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் மற்றும் டிஃபர்ட் டேக்ஸ். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு ஏற்ற என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸில் ஃபஸ்ட் இருக்கிறது பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 20ல் இருக்குது. அதர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் நோட் நம்பர் 21ல் இருக்குது. டேக்ஸ் வந்து 35ல் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போதும் டேக்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுவும் இதே நோட்ஸ் தான். ஸோ அதை அப்பயே பார்த்துருப்போம் நம்ம. ஸோ மற்ற ரெண்டையும் நம்ம விரைவாக பார்த்துடலாம். ஸோ பாரோயிங்ஸ் மற்றும் அதர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் நோட்ஸ் நம்பர் 20 and 21.
சரிங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நோட் நம்பர் 20 பாரோயிங்ஸு லைபிலிட்டிஸில் நான் கரண்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மெச்சூரிட்டிஸ் ஆஃப் லீஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்றது போட்டிருக்காங்க. அது என்னன்றது கீழே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ். அது 1.18 crores. அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 720.95 crores இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ரிடீமபிள் நான் கன்வெர்ட்டபிள் போனஸ் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ₹30. ஸோ நான் கன்வெர்ட்டபிள் போனஸ் கொடுத்துருக்காங்க டிபெஞ்சர்ஸ்க்கு. ஸோ அதுக்கான காசு, அதுக்கான பணத்தை அது அவங்க பாரோயிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாரோயிங்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நோட் 21. அது வந்து அதர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் என்னென்ன அது பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வாங்கின டெபாசிட் அது திருப்பி கொடுத்தாகணும், அதுதான் அது லைபிலிட்டி. அதேமாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கியிருக்காங்க, ஸோ அதுவும் திருப்பி கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் இருக்குது கம்பெனிக்கு. ஸோ இது இரண்டுமே அதர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸில் மொத்தம் கூட்டினீங்கன்னா 30.53 கோடிகள். ஸோ இதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம். சரிங்க, இப்போ திருப்பி பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்குறோம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் பாரோயிங்ஸ் நோட் 20 பார்த்துட்டோம், அதர் ஃபினான்ஷியல்ஸையும் பார்த்துட்டோம் 21, டிஃபர்ட் டேக்ஸ் வந்து 35 நோட் நம்பர். ஸோ அதையும் நம்ம போன இதிலே பார்த்துட்டோம். ஸோ மொத்தமாக நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் டோட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 763.63 கோடிகள். ஸோ இதோட ஸ்பிளிட் அப் தான் நம்ம அந்த நோட் செக்ஷனில் பார்த்தோம், பாரோயிங்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ்னால் நான் சொன்ன மாதிரி இப்போ 12 மாதத்துக்கு உள்ளார நாம் அந்த நாமன்றது கம்பெனி பணத்தை திருப்பி கொடுத்து அந்த ஆப்ளிகேஷனை மீட் பண்ணோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் பாரோயிங்ஸ் இருக்குது, ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்கு, அதர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுலேயும் 3 விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த 3 விஷயங்களையும் நம்ம விரைவாக பார்த்துடலாம். என்ன நோட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 20, 22 மற்றும் 23. ஸோ இது டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்றதுனா சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கம்பெனி அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது ரா மெட்டீரியல்ஸ்க்காக இருக்கலாம், பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஏதாவது இருக்கலாம், இந்த எலக்ட்ரிசிட்டி சர்வீசஸ், இல்லை ஏசி ஃபர்னிச்சர் சர்வீசஸ், அந்த மாதிரி விஷயங்கள், செக்யூரிட்டி சர்வீசஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இருக்கலாம். ஸோ இவங்க கிளைண்ட்ஸுக்கு அவங்க பே பண்ண வேண்டிய பணம். சரிங்க, இப்போ நாம் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நோட் நம்பர் 20ல் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்டு கமர்ஷியல் பேப்பர் அது வந்து ஒரு 478.45 கோடிகள். பேங்க் ஓவர் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 1.54 கூட்டினா 479.99 கோடிகள். கமர்ஷியல் பேப்பர்னாலும் ஒன்றும் இல்லைங்க, அது பாண்ட்ஸ் மாதிரி தான் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அது கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே வருது. ஸோ இதுதான் நோட் நம்பர் 20. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 22 ட்ரேட் பேபிள்ஸ். அது நான் முன்னே சொன்ன மாதிரி அவங்க கிளைண்ட்ஸு அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு அது எவ்வளவு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வச்சுருக்காங்க, மைக்ரோ என்டர்பிரைஸ், ஸ்மால் என்டர்பிரைஸ் அப்படின்ட்டு. ஸோ 8.53 கோடிகள் ஒரு இதுக்கும், அதே மாதிரி மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா 947.45 கூட்டினீங்கன்னா 955.98. ஸோ இதோட டீட்டெயில்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. இதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களா, வட்டி கொடுக்குறாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்தே இங்கே பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 23ல் அதர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். இந்த அதர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் வந்து இந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸை பாதிக்கப்படாத மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே இருக்கும். இப்போ அன்பெய்டு டிவிடெண்ட் உதாரணத்துக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. அன்பெய்டு டிவிடெண்ட், அன்கிளைம்டு டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 414.63 கோடிகள். ஸோ இதுதான் நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம். அதோட ஸ்பிளிட் அப் தான் இங்கே இருக்குது. சரிங்க, இப்போ மறுபடியும் பேலன்ஸ் ஷீட்லேயே வந்துட்டோம். இதுவும் லைபிலிட்டிஸ் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் இப்போ செக் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 24ல் இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட் ஏதாவது கொடுக்குறாங்களா அந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 47ல் இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் வேறு என்னென்ன செலவுக்காகவும் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 25ல் இருக்குது நோட்டு. ஸோ நம்ம இப்போ நோட் நம்பர் 24, 25 மற்றும் 47 விரைவாக 47 பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு கிராண்ட் எதுவும் கிடைக்கல கவர்மெண்ட் கிட்டேருந்து இந்த வருஷத்துக்கு, ஆனால் போன வருஷத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன கிராண்ட்டுன்னு தெரியணும்னா நம்ம 47 டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோக்காக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதர் ஃபினான்ஷியல்
அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது நோட் நம்பர் 24, அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் நோட் நம்பர் 25. ஸோ அதுக்கு ஆகிற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் நோட் நம்பர் 24க்கு பார்த்தீங்கன்னா 138 crores அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 25 ப்ரொவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 182 crores. அது ரெண்டோட ஸ்ப்ளிட் அப்போ நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். சரிங்க, நோட் நம்பர் 24ல் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃப்ராம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 71 கோடி. அடுத்தது ஸ்டாட்யூட்டரி லைபிலிட்டிஸ், அதாவது லீகலாக லாஃபுல்லாக அவங்க கட்ட வேண்டிய பணங்கள் 62.13. டெஃபர்ட் ரெவென்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அது 4.26. ஸோ இது எல்லாமே கூட்டினீங்கன்னா 138.13. அதுதான் அங்கே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ், ஃபியூச்சரில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு பணம் தேவைப்படும் முன்கூட்டியே சொல்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், அப்புறம் ஆப்சன்ஸ் காம்பன்ஸ், அதாவது லீவ் எடுக்காதவங்களுக்கு பணம் மூலமாக காம்பன்சேட் பண்ணுறது, எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எல்லாமே கூட்டினீங்கன்னா 182.70. ஸோ இந்த செலவுக்காக ஆக வேண்டிய பணத்தையும் அவங்க மார்க் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்க, இப்போ மறுபடியும் பேலன்ஸ் ஷீட்டே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டி. இது கரண்ட், அதாவது 12 மாதத்தில் கட்ட வேண்டிய டேக்ஸ் லைபிலிட்டிஸ். அது எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா 43.63 கோடி. அது நோட்ஸ் 35ல் இருக்குது. ஸோ டேக்ஸ் பற்றியான விஷயங்கள் அந்த நோட்ஸில் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கூட்டினீங்கன்னா டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்றது ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2215.06 கோடிகள் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ 2 லைபிலிட்டிஸ், நான் கரண்ட் மற்றும் கரண்ட் இரண்டுமே கூட்டினீங்கன்னா டோட்டல் லைபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2978.69 crores அப்படின்றத காட்டியிருக்காங்க. இப்போது இந்த லைபிலிட்டிஸ் கூட நம்ம எதை சேர்க்கணும், நம்ம முன்னாடியே ஃபார்முலா பார்த்துருக்கோம். அசெட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி ப்ளஸ் ஈக்விட்டிஸ் அப்படின்றது. ஸோ நம்ம டோட்டலாக ஈக்விட்டியும் லைபிலிட்டியும் சேர்க்குற மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 7253.34 கோடிகள். ஸோ அந்த நம்பர் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு சைடில். இன்னொன்று வந்து இது அசெட்ஸ் கூட ஈக்குவலாக இருக்கான்றதை செக் பண்ணோம். இதுதான் பேலன்ஸ் ஷீட். அதனால தான் அதுக்கு பேரே பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம 3 விஷயங்கள் இருக்க வேண்டிய பேலன்ஸ் ஷீட்டில் 2 விஷயங்களை பார்த்துட்டோம். ஒன்று வந்து ஈக்விட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இன்னொன்று வந்து லைபிலிட்டிஸ். பார்க்க வேண்டியது அசெட்ஸ் மட்டுமே. இது வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னொரு வாட்டி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அசெட்ஸை வந்து நம்ம வேறொரு வீடியோவில் விரைவாகவே பார்ப்போம். அந்த அசெட்ஸ் வந்து இந்த நம்பர் கூட ஈக்குவலாக இருக்கணும். எந்த நம்பர் கூட டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் சேர்த்தா எவ்வளோ வந்தது அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ அந்த அசெட்ஸ் வீடியோவை நம்ம வேறொரு பார்ட்டில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணுன்னு இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.